கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 21:6. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து. அல்லேலூயா. இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளுகிற சத்தியம் என்னன்னு சொன்னாக்கா, இயேசு சொன்னபடி செய்ய வேண்டும். இயேசு சொன்னபடி சீஷர்கள் செய்தார்கள். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இல்லையா? கானாவூர் கல்யாணத்திலும் கூட பார்க்குறோம், இயேசு சொன்னபடி வேலைக்காரர் ஜாடிகளில் தண்ணீர் நிரப்பினாங்க. பிறகு பந்தி விசாரிப்பு செய்தால் நேர்த்தியான ரசத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆகவே இயேசு சொன்னபடி நம்ம செய்யணும். அப்போதான் ஆசீர்வாதம். நோவா காலத்தில் கூட பார்க்கும்போது பூமி சீர்கட்டதாவது, பூமி அழிக்க போகிறேன், அதனால் நோவா கழி உண்டு பண்ணுன்னு சொல்லி எந்த மரம் எவ்வளவு அளவு அதுக்குள்ளே என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லி திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்லிட்டாரு. நம்ம பார்க்குறோம், ஆதியாகமத்தில் சொல்கிறாரு, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பாருங்கள், நோவா தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்ததுனால 40 நாள் பெய்த மழையில் அவனுடைய குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் அக்கினியும் கந்தகமும் பூமி மேலே கொட்டப்படுகிறது. அக்கினிக்கிரையாக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நோவாவை போல, சீஷர்களை போல நாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரமாக நாம் செய்து வருகிற ஆக்கினியிலிருந்து, அழிவிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே வேண்டாம். பேதுரு முழுதும் தன்னுடைய சொந்த பலத்தினால பிரயாசப்படுறார், ஒரு மீனும் கிடைக்கல. ஆண்டவர் சொன்னார், வாழையே ஆழத்தில் போடுன்னார். போட்ட பிறகு மிகுதியான மீன்களை பிடிச்சாங்க. அவங்க இதிலேருந்து நம்ம நிறைய சத்திகளை கற்றுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் ஒரே ஒரு சாராம்சம் என்னன்னா, ஆண்டவர் சொன்னபடி நம்ம செய்யணும். செய்யும்போது ஆசீர்வாதம், செய்யலைனாக்கா தேவ பிரசனத்தை இழந்து தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிற நிலைமை தான். ஆகவே ஒருவேளை இது வரைக்கும் ஆண்டவர் சொன்னபடி செய்யாமல் நம்முடைய சுய இஷ்டத்தின் பிரகாரம் செய்திருந்தால் கூட, சத்தியத்தை கேட்கிற, படிக்கிற, காண்கிற இந்த நாளில் இருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. நீங்கள் சொன்னபடி செய்தாங்க சீசர்கள். ஆண்டவரே, பேதுரு, நோவா, நிறைய சாட்சிகளை பார்க்குறோம். அதே போல் நாங்களும் நீங்கள் சொன்னபடி செய்து கர்த்தனால் வருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள கற்றுக்கிற விஷயம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.